Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய பேர் நேற்று அந்த சர்ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க. We are going to launch a crash course அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஸோ அந்த crash courseக்கான டீட்டெயில்ஸ். ஸோ என்ன crash course அப்படின்னா MCP Chemistry Crash Course அப்படின்னு ஒரு crash course நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதான் இதுக்கான பேர். இது என்னமோ ஒரு பேர் வைக்கணும்னு வச்சுருக்கோம். பட் மேஜராக இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்ன செய்வோம், டீட்டெயிலாக வில் see in this வீடியோ. சரியா? ஸோ கிராஷ் கோர்ஸ்க்கான டூரேஷன் பார்த்திங்கன்னா 45 days. ஸோ ஒரு லெசன் ஒரு வீடியோ தான். அப்போ 15 நாள் நீங்கள் முடிச்சிடலாம்னு கேட்கலாம். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன்னா ஒரு 2 நாள் கேப் விட்டு தான் 3ஆவது நாள் தான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்போ ஒரு லெசனுக்கு 3 நாள், இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு, அது மாதிரி 3 நாள் ஒரு லெசனுக்கு. தென் தேர்ட் டே அடுத்து தான் நான் வந்து செகண்ட் லெசன் அப்லோட் பண்ணுவேன். அடுத்து ஒரு 2 நாள் கேப் விட்டு தேர்ட் லெசன், அடுத்து அது மாதிரி தான் ஒரு 3 நாள் இன்டர்வலில் தான் ஒரு லெசன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நான் இன்றைக்கி ஒரு லெசன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இதை நீங்கள் இந்த இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு இந்த 3 நாள் அந்த லெசன் நீங்கள் படிச்சிடலாம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லெசன் அது மாதிரி ஒரு 3 நாள் கேப் இருக்கும், அந்த செகண்ட் லெசனை படிச்சிருங்க. அடுத்து தேர்ட் லெசன் அப்லோட் பண்ணுவேன், 3 நாள் கேப் இருக்கும், தேர்ட் லெசனை படிச்சிருங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கும் அந்த இன்டர்வல் கேப் கிடைக்கும். அப்படிங்கிறனால தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு அப்லோட் த வீடியோ லைக் திஸ். சரியா? மோஸ்ட்லி ரெக்கார்டட் வீடியோ தான் இருக்கும் போது லைவ் வந்து நடத்துறதுக்கு உங்களுக்கும் டைம் இருக்காது. பிகாஸ் ஃபுல் டைம் இதிலே நான் எடுக்கிற மாதிரி ஆயிரும். அண்ட் எனக்குமே லைவ் வரதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைங்கிறனால. ஸோ எப்போ முடிப்போம் போர்ஷனை? பிஃபோர் February 3rd வீக். February 3rd வீக் முன்னாடி நான் செஞ்சுருவேன், உங்களுக்கு போர்ஷன் முடிச்சிருவேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த February 3rd வீக் 4th வீக்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு மார்ச் உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இதாக இருக்கும். சரியா? எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஆப்வியஸ்லி TN Class 12 கெமிஸ்ட்ரிக்கு தான். அப்போ 11th இல்லைன்னு கேட்டிங்கன்னா 11th இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நம்ம என்ன செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுவோம். ஸோ போர்ஷன்ஸ் கவர்டு பார்த்திங்கன்னா we are going to cover the full portion. ஃபுல் போர்ஷனாக இப்போ வந்து ஃபுல் புக்கையும் உட்காந்து லைன் பை லைன் டாபிக்ஸ்லாம் நடத்துறது கஷ்டம். பட் அந்த ஃபுல் போர்ஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ மெட்டலர்ஜின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிஃபைனிங் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அதில் என்ன கேட்பாங்க? எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், ஜோன் ரிஃபைனிங், மான்ஸ் ப்ராசஸ், இதுதான் கேட்பாங்க. அப்போ அது மாதிரி ஒரு டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அந்த ஏரியாஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், மேஜராக இந்த இதில் கவர் பண்ண போகிறோம். சரியா? அது வந்து இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். இந்த கிராஷ் கோர்ஸுங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நடத்துறது. அது படிச்சிங்கன்னா ஓரளவு உங்களால் எக்ஸாமில் நல்லா கொஷின்ஸ் அந்த எக்ஸப்ட் கம்பல்சரி கிரியேட்டிவ் கொஷின்ஸை தவிர்த்து ஈவன் கிரியேட்டிவ் கூட அட்டன் பண்ணலாம். இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருவேன், சொல்லி கொடுத்துருவேன். சரியா? ஸோ லெவல் ஃப்ரம் ஸ்க்ராச் டு எக்ஸாம் லெவல். ஸோ எக்ஸாமுக்கு உங்களுக்கு தேவையான லெவல் ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இந்த கிராஷ் கோர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் படிங்கன்னு சும்மா சொல்லிவிட்டு அவங்கள வந்து இந்த கொஷின் படிங்க அந்த கொஷின் படிங்கன்னா நீங்கள் அப்படியே சும்மா பாதி பேர் புரியாமல் பாதி புரிஞ்சு ஒரு மாதிரி படிப்பீங்க. பட் நான் இப்போ இந்த ஒரு வீடியோவோ ஒரு லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஒரு சிலருக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு டேலண்ட் இருக்கும். லைக் அதை பார்த்து இப்போ புரிஞ்சுட்டு அவங்களாவே என்ன செஞ்சுருவாங்க, அந்த கண்டென்ட் எழுத முடியும். ஸோ அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கான்செப்ட்ஸோடு சேர்த்து என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு என்ன செய்வேன், சொல்லிடுவேன். ப்ளஸ் நோட்ஸ், என்னோட பிபிடி இப்போ நான் வந்து பாயிண்ட் வைஸாக தான் எல்லா பிபிடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட பிபிடி நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருவேன், ஷேர் பண்ணிடுவேன். ப்ளஸ் ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஈஸி லெவலில் புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாமோ அது மாதிரி தான். ரொம்ப அட்வான்ஸாக நடத்த போகிறதில்ல. உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்குவீங்களோ அந்த லெவலில் நான் செய்ய போகிறேன். ஐம் கோயிங் டு டீச். சரியா? இதுதான் அந்த பெனிஃபிட்ஸ். ப்ளஸ் ஒரு 85 to 90 மார்க்ஸ் கண்டிப்பாக அந்த கிராஷ் கோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண எடுக்க முடியும். எங்கே அந்த 10 மார்க் போகணும்னா அந்த கிரியேட்டிவ், ஒன் வேர்டு, கம்பல்சரி, ரீசனிங், இதில் ஆப்வியஸ்லி அது நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் தான் அதில் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு வீடியோ ஒரு லெசனுக்கு நம்ம எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்க போகிறோம்னா we are going to take minimum of 1 hours to 2 hours. இன்னும் நான் நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணல, பட் இதுக்குள்ளே முடிக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சளவு இதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா இந்த 2xலாம் வச்சு என்ன செஞ்சுருங்க, பார்த்து படிச்சிருங்க. சரியா? ஓகே. ஸோ என்ன ஆர்டரில் இந்த லெசன்ஸ் உங்களுக்கு வரும்? ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிறோம். நிறைய பேர் பெரிய சாப்டர் கான்செப்ட் அப்படிலாம் கேட்குறீங்க. பட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஈஸியாகவும் என்ன சாப்டர்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் லெசன், 7th லெசன்லாம் ஈஸி இம்பார்ட்டன்ட், 8th லெசன், 10th லெசன், செகண்ட் லெசன், இதெல்லாம் ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். 14, 15 அதெல்லாமே ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். அடுத்து டிஃபிகல்ட்டாக இருக்க சாப்டர்ஸை கொஞ்சம் அப்படியே சைட் பை சைடாக என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெசன் 3 லெசன் மட்டும்தான் என்ன செய்யாமல் படிக்காமல் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 2 லெசன் 3 லெசன் மட்டும் படிக்காமல் இருக்கவங்களாம் நம்ம ஆல்ரெடி லெக்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம் தெரியுமா? ஒரு லெசனுக்கு ஒரு 4 லெக்சர் 5 லெக்சர்னு அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். அதை பாருங்கள். இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். 2 லெசன் 3 லெசன் தானே. ஸோ ஒரு லெசனுக்கு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. இது யாருன்னா ஒன்றுமே இல்லாமல் இப்போ ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மட்டும் இந்த லெசனை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் எல்லாருக்கும் ஆப்வியஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் 14th லெசன் 15th லெசன் மட்டும் எனக்கு எடுங்க அப்படின்லாம் கேட்குறவங்க நீங்கள் நம்ம லெக்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நார்மல், அதை பார்த்துக்கலாம். ஏன்னா நிறையா பேர் இப்போ வந்து சொல்கிறீங்க இந்த லெசன் ஆரம்பிங்க, இந்த லெசன் ஒருத்தர் ஒன்று சொல்கிறீங்க. பட் நான் ஒரு பிளானில் போனேன்னா
எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ அவசரமாக தேவைப்படுது 1 லெசன் 2 லெசன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த லெக்சர்ஸை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அது போக 1 ஷார்ட் ரிவிஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லா லெசனுக்குமே மேக்ஸிமம் 1 ஷார்ட் ரிவிஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் போய் பார்த்துக்கலாம், இம்பார்ட்டண்ட்டாக இப்போ தேவைப்படுறவங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் த டீட்டெயில்ஸ் அபவுட் கிராஷ் கோர்ஸ். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாளையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ. அண்ட் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ லைக். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எந்த காசும் நான் வாங்க போகிறதில்ல, ஃபஸ்ட்டு திங் சொல்லிடுறேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு பண்ணுறது. இதுக்கு இன் ரிட்டன் நீங்கள் வந்து எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேணாம், பட் அந்த ஒரு லைக் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் மனசு இருந்தால் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.